அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனி கிராம தமிழோடாக மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவு என்னென்னு சொன்னால், எங்கள் வீட்டில் நிற்கிற ஒரு குரோட்டன் செடியைத்தான் பார்க்க போகிறீங்க. இந்த குரோட்டன் செடி வந்து கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரத்துக்கு வளர்ந்துருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 வருஷ காலமாக இருக்கின்றது. இந்த செடியை பாருங்கள் எப்படி இருக்கின்றது. முதல் வந்து இந்த செடி வந்து இவ்வளவு தூரத்தில் தான் இருந்தது. இது என்னென்று படர்ந்துருக்குதுன்னு உயர்ந்திருக்குன்னு சொல்லி இதை பார்க்க போகிறீங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குதுன்னு சொல்லி உயர்றதுக்கு இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற அதையும் காட்டுகின்றேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த செடியை எப்படி இந்த இந்த பீலி தண்ணி வர்ற பீலி அளவுக்கு உயர்ந்துடுது. நான் கிட்ட வெட்டி ஷேப் பண்ணி விடுறது ஒழிக்க தவிர இது வந்து தண்ணி டேங்க். இந்த தண்ணி டேங்கை 2 தண்ணி டேங்கை வந்து ஒண்டா மேலே உயர்த்தி வைத்து அதை கிட வந்து இந்த மேலே வந்து ஷேப் பண்ணி விடுறேன். நான் இப்போ இனி நேரம் கிடைக்கும் போது அந்த மேல் பாகங்களை வந்து ஷேப் பண்ணி விடணும். இல்லைன்னு சொன்னால் இன்னும் உயர்ந்து கொண்டு போடும். அதை கவனமாக பார்த்து ஷேப் பண்ணி விட்டேன்னு சொன்னால் அந்த செடி வந்து உயராமல் இருக்கும். இனி இதுக்கு மேலே உயர்ந்ததுன்னு சொன்னால் அங்கே மேலே ஓட்டுக்கு மேலே போடும். வந்து இந்த கீழ் மட்டத்துக்கு தான் இருந்தது இந்த செடி. நான் தண்ணி டேங்க் கொண்டு வந்து வச்சா பிறகு அதற்கு பிறகு அப்படி அதனூடாக படர்ந்து கொண்டு மேலே உயர்ந்து கொண்டு போயிருக்கின்றது. பாருங்கள், இந்த குரோட்டன் வந்து என்ன வகை என்று சொல்லி இந்த குரோட்டன் பேர் எனக்கு சரியாக தெரியாது. இந்த பூமரங்கள் வந்து வைக்கிறதோ சரி எடுக்கிறதோ சரி என்னுடைய மனைவி தான் அதை வந்து பராமரித்து கொண்டிருக்கின்றார். அந்த பூமரங்கள் வந்து இனி வரும் பதிவுகளில் உங்களுக்கு எப்படி எங்களுடைய பூமர தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வரும் பதிவுகளில் உங்களுக்கு நான் இருக்கின்றேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதோட இந்த பதிவை முடிச்சு கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களுடன் வந்து சந்திக்கின்றேன். ஜெர்மனியில் கிராமத்து தமிழன்.